காஞ்சிபுரத்தை விட்டு வெளியேறிய பெருமாளின் ரகசியம் தெரியுமா? காஞ்சிபுரம் திருவெக்காவில் திருமழிசை ஆழ்வார் சீடர் கணிகண்ணனுடன் சேவை செய்து கொண்டிருந்தார். அங்கிருந்த மூதாட்டி ஒருவர் ஆழ்வார் அருளால் இளமை பெற்று பல்லவ மன்னனை மணந்தாள். காலப்போக்கில் மன்னன் முதுமை அடைந்ததால் கவலைப்பட்டு தனக்கு இளமை வேண்டும் என கணிகண்ணனிடம் கேட்க அவரோ மறுத்தார். கோபமடைந்த மன்னன் அவரை நாட்டை விட்டு வெளியேற்ற உத்தரவிட்டான். மனம் வருந்திய அவர் ஆழ்வாரிடம் கூற, ஆழ்வாரும் பெருமாளிடம் நாங்கள் இந்த ஊரை விட்டு செல்கிறோம், நீயும் வா எனப்பாட பெருமாள் பாம்பு படுக்கையை சுருட்டிக் கொண்டு திருமகளுடன் புறப்பட்டார். காஞ்சிபுரம் தன் கலையை இழந்தது. காஞ்சியிலிருந்து கிளம்பிய இவர்கள் தங்கிய இடம் ஓர் இரவு இருக்கை என அழைக்கப்பட்டது. மறுநாள் கோயிலுக்கு வந்த அர்ச்சகர்கள் பெருமாள் இல்லாததால் மன்னனிடம் முறையிட தவறை உணர்ந்த மன்னன் மன்னிப்பு கேட்டான். இதனால் ஆழ்வார் அவரை மன்னித்து மீண்டும் திருவெக்காவுக்கு திரும்ப பெருமாளும் மீண்டும் திருவெக்காவில் சேவை செய்தார். ஆழ்வார் சொன்னபடி நடந்ததால் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என பெயர் பெற்றார். இத்தலத்தில் ஆழ்வாரின் பாசுரங்களை கேட்க பெருமாள் வலமிருந்து இடமாக சயனம் செய்திருப்பது சிறப்பு. பிரம்மாவின் யாகத்தை அழிக்க சரஸ்வதி நதி பெருக்கெடுத்த போது திருமால் தடுத்ததால் இத்தலம் திருவெக்கா ஆனது.